ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் தனியார் நிறுவனத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க, ஒரு தகவல் ஷேர் பண்ணாங்க அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர்ஷா எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க மொத்தம் பொசிஷன் அப்படின்னு போட்டு எலக்ட்ரீஷியன் அண்ட் ஹெல்ப்பர் அப்படின்னு 2 விதமான போஸ்ட் கேட்டகரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஃபைன். அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் போட்டு 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். ஏதாவது இப்போ நம்ம 8ஆவதுனா 8ஆவது வச்சு நம்ம விண்ணப்பிக்க முடியும். இல்லை நம்ம ஐடிஐ படிச்சிருக்கவா, ஒரு சிலர் வந்து நம்ம ஐடிஐ படிச்சிருக்காங்கன்னா அவங்க ஐடிஐ வச்சு நம்ம விண்ணப்பிக்கலாம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா வேலை இடம் வந்து கொளத்தூர், ரெட்டேரி, சென்னையில் இருக்குது. இந்த 2 லொக்கேஷனுமே அங்கே தான். அதுக்கப்புறமா வேலை நேரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் வேலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஓகே. அதுக்கப்புறமா ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மெயில் கேண்டிடேட் மட்டும்தான். ஸோ மெயில் கேண்டிடேட் யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்ஸை கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மாத சம்பளம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்குள்ளே நமக்கான மாத சம்பளம். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறமா சலுகையில் இலவச ரூம் வசதி, பெட்ரோல் அலவன்ஸ், அதுக்கப்புறம் 2 வீலர் வந்து கட்டாயம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே லைக்ஸ் கொடுத்துருங்க. ஃபர்தராக சென்னையில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு யாராவது நீங்கள் கேட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சென்னை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸை பார்த்து எத்தனை பேர் வந்து சென்னையில் வில்லிங்ஸாக இருக்கிறீங்க அதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவை வந்து உங்களுக்காக நாங்கள் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பர்கள் யாராவது சென்னையில் வேலைவாய்ப்பு வேணும்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.